மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசி மற்றும் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் யார்? உங்களுடைய தலை எழுத்து தான் என்ன? தலை விதி தான் என்ன? கடவுள் எழுதிய அந்த தலை விதிப்படி நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும்? குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும்? இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா? நீங்கள் என்ன செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது? மிக முக்கியமாக பணம் குவிய என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றியும், உங்களுடைய ஒட்டுமொத்த கடவுள் எழுதிய அந்த தலை விதியை பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி மற்றும் மகரம் ராசி, இந்த இரண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். முதல்ல தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் யார்? உங்களுடைய தலைவிதி, கடவுள் எழுதிய அந்த தலைவிதி எப்படி இருக்கின்றது? உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும்? பணம் குவிய என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு புதன்கிழமை அதிர்ஷ்ட கிழமை என்று தான் சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த தினங்கள் எல்லாம் பெருசாக உங்களுக்கு கை கொடுக்காது. அதாவது அதிர்ஷ்டன்றது எப்போதாவது ஒரு முறை தான் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த வகையில் உங்களுக்கு புதன்கிழமை மட்டும்தான் அதிர்ஷ்ட தினம். இந்த தினத்தில் உங்களுக்கு மிக பெரும் வாய்ப்புகள், யோகங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கின்றது. மிக பெரும் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது இந்த தினத்தில் என்று தான் சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் மிக மிக முக்கியமாக கொடுக்கல் வாங்கல், வாங்குதல் விற்றல் இதில் கவனமாக இருக்கணும். இழுபறியாகவும் சில நேரத்தில் இருக்கும், பிரச்சனைகளையும் இந்த விவகாரத்தில் உருவாக்கும். உங்களுக்கு அதிகம் செலவாகும், சேமிக்க முடியாது. உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரும் செலவு செய்யக்கூடிய ஒரு மிக பெரும் வாய்ப்புகளும் வரப்போகின்றது. ஆகையால் அது சுப செலவாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. ஏமாற்றப்படவும் சில நேரங்களில் வாய்ப்பு இருக்கின்றது. பணம் இருந்தால் தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை உங்களுக்காகவே ஒட்டுமொத்த பணத்தையும் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன்னா குடும்பத்துக்கு செலவு பண்ணுறேனே, அது என்ன, அதெல்லாம் பணமாக தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அதெல்லாம் பணம் தான், செலவு செய்வீங்க குடும்பத்துக்காகவும். இருந்தாலும் உங்களுக்காக செலவு செய்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்காக, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக செலவு செய்தாலே என்னடா இது அங்கே போய்ச்சு இவ்வளோ பணம் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவீங்க. பணம் செலவாவதை கண்டு கண்ணீர் வடிப்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. தனுசு ராசி ஒரு சிறப்பான ராசி. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் வழக்கறிஞராக இருக்கலாம், பொது மக்களுடன் தொடர்புடைய ஒரு துறையில் இருக்கலாம், மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கலாம். விவசாய துறையும் உங்களுக்கு மிக பெரும் அளவில் கை கொடுக்கும். அரசியலில் போனீங்கன்னா புகழ் பெறுவீங்க. இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சுய தொழில் செய்தால் லாபம் அடைவீங்க. தெற்கு வடக்கு திசைகளில் வாசற்படி அமைந்த வீடுகளில் வாழ்வது உங்களுக்கு நலம் தரும். பண வருமானமும் சிறப்பாக அமையும். கிட்டத்தட்ட ஒரு 15 வயதிலிருந்து 22 வயது வரையிலையும், 36 வயதிலிருந்து 43 வயது வரையிலையும், 57 வயதிலிருந்து 64 வயது வரையிலையும் உடல் நிலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒன்று. 28 36 மற்றும் 43 49 வயது வரை ஏதோ ஒரு துறையில் முக்கிய இடத்தை வகிப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்க. யோக காலம் இந்த காலம் என்று கூட சொல்லலாம். 57 வயதிலிருந்து 64 வயதில் மிக பெரும் புகழை அடைபவர்களாக இருப்பீங்க. அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை கஷ்ட ஜீவனமாகவும் மாற வாய்ப்பிருக்கின்றது. கிரக நிலைகளை பொறுத்து இதெல்லாம் நடக்கும். நிச்சயமாக கடவுள் எழுதிய தலை விதிப்படி 64 வயதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கடின சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். சிறப்பாக வாழ வேண்டுமென்றால்
7 வயதிலிருந்து 64 வயதுக்குள்ளார புகழ் அடைவீங்க பார்த்தீங்களா? அந்த காலத்தில் அந்த புகழை பயன்படுத்தினா அதன் பிறகு 64 வயதுக்கு பிறகு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்திருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் வீணாக செலவழித்தீங்க அப்படின்னா அதன் பிறகு கஷ்டப்படுவீங்க அப்படின்றது தான் உங்களுடைய தலை விதியாக இருக்கின்றது. காதல் ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய காதல் வெற்றி அடையும். காதல்லையும் திறமைசாலியாக இருப்பீங்க. அது என்னடா காதலில் கூட திறமைசாலி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, காதலிக்கவும் ஒரு திறமை வேணும், அதை சமாளிக்கவும் ஒரு திறமை வேணும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கின்றது என்றும் சொல்ல வேண்டும். உங்களுடைய லட்சியம் உயர்ந்ததாக இருக்கும். காதலில் வெற்றி அடைய அதிகமாகவே கஷ்டப்படுபவர்களாகவும் இருப்பீங்க. காதலிப்பதிலேயே உங்களுடைய ஆயுளில் பெரும்பாலான நேரத்தை செலவழிப்பவர்களாகவும் இருப்பீங்க. ஒரு சமயம் அமைதியாக இருப்பீங்க, ஒரு சமயம் ஆக்ரோஷமாக இருப்பீங்க. காதல் எண்ணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். துணையை வெகுவாக விரும்புபவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அவரின் பால் அந்த துணை மீது அன்பு செலுத்துபவர்களாகவும் இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேஷம் மற்றும் மிதுனம் ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் மிக பெரும் அளவில் நன்மை பெறலாம். யோகங்களும் உங்களுக்கு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். நாடகம், உபன்யாசம் கேட்பதில் அதிக ஆர்வம் இருக்கும். சினிமாவில் நடிக்கக்கூடிய ஆசையும் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு எண்ணற்ற பொழுதுபோக்கு விஷயங்கள் நிச்சயம் இருக்கும். அதனால் பொழுது போவது உங்களுக்கு எளிதான ஒரு காரியமாக இருக்கும். சுய தொழில் செய்வது உங்களுக்கு உத்தமமான ஒன்று. கூட்டாளியாகவும் செயல்படலாம். தன்னுடைய ஆசைப்படி நீங்கள் தொழில் செய்யலாம். எதிலையும் அதிக லாபம் ஏற்படும். எப்பவுமே வேலை வேலை என்று இருப்பீங்க. துணி, விளையாட்டு சாமான்கள் தயாரிப்பு, இந்த தொழில் உங்களுக்கு லாபம் தரும். ஏதாவது ஒரு தொழிலை தேர்வு செய்து அதில் நிலையாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய குணம் என்று பார்க்கும்போது சிறப்பான அருமையான ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கின்றது. அதை பயன்படுத்தி வாழ்க்கையின் மிக பெரும் அளவில் முன்னேற்ற நிலையை உங்களால் அடைய முடியும். கருப்பு, வெளிர் நிலம், வெளிர் பச்சை நிறங்கள் அதிர்ஷ்ட நிறமாக இருக்கின்றது. கருப்பு நிறத்தை எப்போதும் உடன் வைத்திருப்பது மிக பெரும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்ல வேண்டும். மேஷம், கடகம், சிம்மம் மற்றும் விருச்சக ராசிக்காரர்களுடன் நட்பாக இருங்க, நல்லது நடக்கும். ரிஷபம், மிதுனம், மீனம், கன்னி மற்றும் துலாம் ராசிக்காரர்களுடன் விரோதம் ஏற்படவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. பார்த்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அமையும் துணை குணமானவர்களாகவும் உழைப்பாளியாகவும் அமைதியானவர்களாகவும் இருப்பாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக அமையும். தனுசு ராசி கணவர் பெண்மையை மதிப்பவராக இருப்பார். கூச்ச சுபாவம் இன்றி இருப்பவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்காது என்றும் சொல்ல வேண்டும். உங்களுடைய துணையை முழுவதுமாக நேசிப்பவராக இருங்க, அப்பதான் யோகம் உங்களுக்கு இருக்கும். தன்னுடைய துணையை சமமாக எண்ணுபவர் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு காதல், திருமணம் எல்லாமே சிறப்பாக அமையும். விரைவிலேயே திருமணம் நடைபெறக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். புஷ்ப ராகம் அதிர்ஷ்ட கல்லாக இருக்கின்றது. திங்கட்கிழமையில் தங்க மோதிரத்தில் இந்த கல்லை பதித்து நீங்கள் அணிந்தால் உங்களுக்கு மிக பெரும் லாபம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் மருத்துவம், விஞ்ஞான துறையும் படிக்கலாம். விஞ்ஞான விஷயங்கள் குறித்த படிப்புகளில் சிறந்த இடத்தை பிடிப்பீங்க. நடிப்பு, கலையில் ஆர்வம் இருக்கும். வெகு தூரம் சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்லியே ஆக வேண்டும். குடும்பத்தினர் அனைவர் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களை விட மூத்தவர்களை மரியாதையுடன் நடத்துவீங்க. உறவினர்களை ஆதரிப்பவர்களாக இருப்பீங்க. தாய் தந்தையை மட்டுமில்லாமல் மாமியார் மாமனாரையும் நன்றாக கவனித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. தன்னுடைய மூத்த மகனை பற்றி கவலை கொள்பவர்களாகவும் இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய, அதாவது உங்களுடைய சகோதரரோ சகோதரியோ இளம் வயதில் காலமாகக்கூடிய ஒரு நிலையும் சிலருக்கு இருக்கின்றது. உங்களுக்கு அதிக நண்பர்கள் நிச்சயம் இருப்பாங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கும்போது 3 தான் அதிர்ஷ்ட எண். அதன் கூட்டு எண்களான 3, 12, 21 இதுவும் அதிர்ஷ்ட எண்கள் தான். ஆனால் 5, 6 இந்த எண் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண் இல்லை என்று சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய பலவீனமாக இருப்பது என்னவென்றால்
யாரையாவது உங்களுடைய முன்னோடியாக வைத்துக்கொண்டு அவர்களை பின்பற்றுவீங்க. இதுதான் உங்களுடைய மிக பெரும் பலவீனம் என்று சொல்ல வேண்டும். அவங்களுக்கு இல்லாத நம்மக்கிட்ட என்ன குறைவாக இருக்க போது, அவங்கள பின்பற்றி நாம் ஏன் நடக்கணும் அப்படின்றது தான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு சுயமாக அறிவு இருக்கின்றது. மற்றவர்களை படைத்ததை போல தான் ஆண்டவர் கடவுள் உங்களையும் படைத்து உங்களுடைய தலைவிதியையும் எழுதியிருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. மற்றவர்களை முன்னோடியாக யாரையும் வைத்து கொள்ளாதீர்கள். மிகப்பெரிய அறிஞர்களாக இருப்பாங்க, மிக பெரும் ஆளாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் முன்னோடியாக வைத்து கொண்டு நீங்கள் செயல்படாதீர்கள். அடுத்து என்ன செய்யணும், நாம் இதை செய்தால் சரியாக இருக்குமா, நம்மளால் இதை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து செய்யுங்க. நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் இருங்க. இதுதான் உங்களுடைய பலம். பலவீனம் யாரையும் முன்னோடியாக வைத்து கொள்ளாதீங்க. அழும்போதே சிரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கீங்க. இதுவும் பலவீனம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய எண்ணம் போல வாழ்பவராக இருப்பீங்க. ஏதேனும் சிறிய தோல்வி என்றாலும் தன்னம்பிக்கையை இழக்கும் நபராக இருக்கீங்க. இதுவும் பெரிய பலவீனம். சிவன், அனுமான் தெய்வங்களை வணங்கினால் கஷ்டங்களில் இருந்து நீங்கள் நிச்சயம் விடுபடலாம் என்றும் சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்துபவராக இருப்பீங்க. எல்லோரும் செய்ய முடியாது என்று முடிவெடுத்து விட்ட நிலையில கூட அதனை செயல்படுத்தி வெற்றி காண்பவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த தலை சிறந்தவர்கள். நீங்கள் மற்றவர்களுடைய விஷயத்தில் பெருசாக தலையிடவே மாட்டீங்க. ஆலோசனைகளை கூட கொடுக்க மாட்டீங்க. மற்றவர்கள் கூறும் ஆலோசனையையும் ஏற்றுக்கொள்வீங்க. பிறரை அதிகம் நம்புபவராக இருப்பீங்க. உங்களது உடல்நிலையும் மனநிலையும் நன்றாக இருக்கும். பெரிய பெரிய லட்சியங்களை குறிக்கோளாக வைத்திருப்பவர் தான் நீங்கள். உங்களது சக்தியே அனுபவம்தான். எந்த தோல்வியையும் அனுபவமாக மாற்றிக்கொள்ளும் போக்கும் பண்பும் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களின் உடல் ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது வாழ்க்கை முழுவதும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் வாதம், காய்ச்சல், மலேரியா ஆகிய நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. பெண்களுக்கு தலைவலியும் நெருப்பாலும் ஆபத்து ஏற்படலாம். ஆனால் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீங்க. நோய் தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும் நட்சத்திரங்களினுடைய அமைப்பை பொறுத்தும் கடவுள் எழுதிய இந்த தலை விதியானது நிச்சயம் மாறாது என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி தான் இருக்கும் என்று கடவுள் எழுதிய தலை விதியை மாற்ற யாராலும் இயலாது. நீங்கள் சந்தோஷமாக மிகவும் ஆரோக்கியமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். உங்களுடைய குடும்பத்தின் நிலை, பொருளாதார நிலை, பணவரவு எல்லாமும் சிறப்பாகவே இருந்தாலும் சில பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வந்து செல்லும். அந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது பணத்தை சேமிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஆன்மீக ஈடுபாடு, தெய்வ வழிபாடு தான். திருச்செந்தூர் முருகப்பெருமான் மற்றும் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிவன் கோவிலும் இருக்கின்றது. அங்கு சென்றும் வணங்கி வாருங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுடைய பண வருமானம் குவிய நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு மட்டும்தான். கடவுள் எழுதிய விதிகளில், தலை விதிகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. நல் வழியில் சென்று உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி கடவுள் பக்தியோடு இருந்தீங்கன்னா செல்வம் மேலும் மேலும் குவியும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம்லாம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான கடவுள் எழுதிய அந்த தலை விதியை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் சிறப்பாக வாழ இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது மகரம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் கடவுள் எழுதிய தலை விதியை பற்றியும் பணம் குவிய என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். மகரம் ராசிக்காரர்கள் உங்களுடைய கைகள் பறந்து காணப்படும். உங்களுக்கு சனி மற்றும் சுக்கிர பகவானுடைய பார்வை இருப்பதால் உங்களுடைய உடல் நலனும் நிச்சயம் வாழ்க்கை முழுவதும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் சீராக இருக்கும்.
உங்களுடைய திறமையால் லாபத்தை பெருக்கிக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள்தான் மகர ராசியில் பிறந்த நீங்கள். எந்த தொழிலை செய்தாலும் நஷ்டம் அடைய மாட்டீங்க. தர்மம் செய்ய அஞ்சவும் மாட்டீங்க. உங்களது செலவை குறைக்க முடியாது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலேயே பாதி நேரம் உங்களுக்கு செலவழியும். சாதாரண பண நடமாட்டம் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். கையில் பணம் இல்லாமல் இருக்கவே உங்களால் முடியாது. நல்ல கலைஞராக இருப்பீங்க. எழுத்தாளர், சேவகர், கதை ஆசிரியர் போன்ற துறைகளில் சிறப்பான பெயர் பெறுவீங்க. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய புகழ் ஸ்தானம் அமையும். உங்களது ஜாதகத்தில் குரு உச்சத்தில் இருப்பதால் நல்ல வாழ்க்கையும் நிச்சயம் உங்களுக்கு அமையும் என்று தான் சொல்ல வேண்டும். காதல் விவகாரங்களை பற்றி பார்க்கும்போது மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் காதலுக்கு முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பீங்க. உண்ணாமல் உறங்காமல் கூட இருப்பீங்க. ஆனால் காதல் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. மகர ராசிக்காரர் காதலியாக இருந்தால் உங்களுடைய அன்பு குறைவாகத்தான் இருக்கும். அதே சமயம் காதலராக இருந்தால் காதலுக்கு அதிக வலிமை உண்டு. யாரையும் நீங்கள் நம்பி விடுவீங்க. உங்களுடைய மகர ராசிக்காரர்களுடைய காதல் ஆத்மார்த்தமானதாக இருக்கும். உங்களுடைய காதல் எந்த வகையிலும் நிச்சயம் தவறாக இருக்காது, தவறாக செல்லாது என்றும் சொல்லலாம். உங்களுக்கு வீட்டிலேயே இருப்பது ரொம்ப பிடிக்கும். அப்படி வீட்டை விட்டீங்க அப்படின்னா வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்வது பிடிக்கும். ஆனால் வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறது, உட்காரத்து, பேசுறது அப்படின்றதெல்லாம் சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காது. சங்கீதம், விளையாட்டு, இசை இதெல்லாம் ரொம்பவே ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் என்றும் சொல்ல வேண்டும். வழக்கறிஞர், உணவு சம்பந்தமான தொழில், நிலக்கரி, சுரங்கம் போன்றவைகளில் உங்களுக்கு மிக பெரும் அளவில் லாபம் ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் நல்ல ஒரு வழக்கறிஞர்களாகவும் நிச்சயம் செயல்படுபவராக இருப்பீங்க. இரக்க சுபாவம் கொண்டவர்கள் தான் நீங்கள். உணர்ச்சி வசப்படுவீங்க, பயப்படுவீங்க, நிராசையாளராக இருப்பீங்க. மற்றவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவீங்க. தன்னம்பிக்கை கொண்டவராக இருக்கீங்க. செலவை குறைத்து கொள்பவராக இருக்கீங்க. அதிகம் பேச மாட்டீங்க. பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலையும் பெரியவர்களை மதிப்பதிலையும் உங்களுக்கு நிகர் நீங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் நல்லபடியாக பார்த்து கொள்வீங்க. உங்களுடைய பாதையும் நல்ல பாதையாக நிச்சயம் இருக்கும். கருப்பு, நீலம் நிறங்கள் அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கின்றது. எப்போவுமே கருப்பு அல்லது நீல கலர் துணியை உடன் வைத்திருப்பதும் உங்களுக்கு மிக பெரும் யோகத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் மற்றும் கும்பம் இந்த ராசிக்காரர்களுடன் நீங்கள் நட்பு வைத்து கொண்டால் நல்லது நடக்கும். மேஷம், கடகம், சிம்மம், விருட்சகம் ராசிக்காரர்களுடன் சுமூகமான உறவு நிச்சயம் நிலவும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுடன் உங்களுக்கு பெருசாக ஒத்தே வராது என்று தான் சொல்ல வேண்டும். மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய திருமண பந்தம், திருமண வாழ்க்கையும் திருப்திகரமாகத்தான் இருக்கும். விட்டு கொடுத்து போவாததால் வீண் விவாதங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம். உங்களுடைய இல்லற வாழ்க்கையின் இனிமையானதொரு பகுதியை ரசித்து கொண்டிருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே காதல், திருமணம் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்காக இருக்கும். உங்களுக்கு நண்பர்களும் காதலர், காதலி, துணைக்கும் முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பீங்க. அதிர்ஷ்ட கல் என்று பார்க்கும்போது நீல கலர் கல் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். இதனை தங்கத்தில் பதித்து மோதிரமாகவும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். உங்களுடைய திறமையால் உங்களுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள்தான் நீங்கள். எந்த தொழிலை செய்தாலும் நஷ்டம் அடைய மாட்டீங்க. தர்மம் செய்ய அஞ்ச மாட்டீங்க. உங்களது செலவை பெருசாக குறைக்கவே முடியாது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலேயே பாதி நேரம் செலவழியும். சாதாரண பண நடமாட்டம் உங்ககிட்ட இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கல்வி என்று பார்க்கும்போது படித்தவராக இருப்பீங்க. அதாவது அதிகமான படித்தவராக இருப்பீங்க. அறிவு அபரிமிதமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு படிப்பது என்பது பிடித்த விஷயமாகவும் இருக்கும். சாஸ்திரம், வழக்கறிஞர், விஞ்ஞானம், சங்கீதம் போன்ற படிப்புகளையும் நீங்கள் படிக்கலாம். அக்ரிகல்ச்சர், விவசாயம் சார்ந்த படிப்பும் உங்களுக்கு மிக பெரும் அளவில் கை கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்திற்காக அதிகம் உழைப்பவர்களாக மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருக்கீங்க. ஏராளமான கஷ்டங்களையும் அனுபவிப்பவராக இருக்கீங்க. ஆனால்
உங்களுடைய எந்த கஷ்டத்தையும் குடும்பத்தினரிடம் சொல்லாமல் அவர்களுடன் இனிமையாகத்தான் பழகுவீங்க. தர்மம், சமுதாய சேவைகளில் அதிக நாட்டம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தினர் அனைவரும் உங்கள் பின்னாலேயே வருவாங்க, நீங்கள் சொல்கிறதையே கேட்பாங்க. கருணை மற்றும் தயாள குணம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது 4 மற்றும் 8 இது அதிர்ஷ்ட எண்களாக இருக்கிறது. அதை தவிர 4 மற்றும் 8 கூட்டு எண்களும் உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை தரும். 5, 6 இது ரெண்டும் சுப எண்கள், நல்லது நடக்கும். 3, 7 பரவாயில்லை அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் 1, 2, 9 இது 3 எண்களும் அசுப எண்கள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். இந்த எண்களை எங்கு பயன்படுத்த வேண்டுமோ, அதாவது பண ரீதியாகவும் சரி மற்ற ரீதியாகவும் சரி எங்கு பயன்படுத்த வேண்டுமோ இதன்படி பயன்படுத்துங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு வீட்டில் போய் மொழி வைக்கிறீங்க அப்படின்னா 101 அந்த மாதிரி வைக்கிறத விட உங்களுக்கு மிக பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய எண்களில் வைக்கலாம். 101, 102, 109 இந்த மாதிரி வைப்பதை விட 104, 108 குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் 1000 வைக்கலாம், நீங்கள் 10,000 வைக்கலாம். ஆனால் 4, 8 இது சிறப்பான அதிர்ஷ்ட எண்கள். 5, 6 இதுவும் நல்ல எண்கள். 1, 2, 9 இதை மட்டும் தொட்டுடாதீங்க, உங்களுக்கு மிக பெரும் ஒரு அசூபத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் தான் சொல்லணும். உங்களுடைய பலவீனம் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சற்று சோம்பேறிகளாக இருப்பீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படின்றது குறைவு தான். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முடிக்க முடியாதோ அப்படின்ட்டு நினைப்பீங்க. இதுதான் தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம்னே சொல்லலாம். உங்ககிட்ட இருக்கின்ற ஒரு கெட்ட பழக்கம்னே சொல்லலாம். எப்போவுமே சிறு சிறு என்று எரிந்து விழுபவராகவும் இருப்பீங்க. உங்களுக்கு அடிக்கடி கோபமும் வரும். அவ்வளவு எளிதில் அமைதியாகவும் மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட நீங்கள் பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லிடுவீங்க. இதனால் பலர் உங்களுக்கு எதிரிகளாக மாறிடுவாங்க. சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்தால் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். சனி பகவானுடைய அருள் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் அதிக தைரியம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் எந்த தோல்வியையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு பணியை செய்வீங்க. ஒவ்வொரு நேரத்தையும் பயனுள்ளதாக காலத்திற்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வீங்க. உங்களை புரிந்து கொள்வது பல நேரங்களில் கடினமானதாக இருக்கும். சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் கொண்டவராக நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டீங்க. அதாவது ஏன் பயப்படணும், நான் எதுக்கு பயப்படணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு வாதாடுவீங்க. நீங்கள் ஒரு வேளை உணவு மட்டும் உண்டால் ஒரு கட்டத்திற்கு மேல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அது எப்போனா முடியாத நேரத்தில், கிட்டத்தட்ட ஒரு 60 வயதை குறிப்பிட்டு சொல்வதை விட முடியாத நேரங்களில் ஒருவேளை உணவு உண்டால் சிறப்பான ஒரு வாழ்க்கை எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும். வாதம், தலைவலி, கால்வலி, தோல் நோய், கண் குறைபாடு, தலை சுற்றல், இரத்த சோகை, பல்வலி ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு வியாதியோ அல்லது 2 வியாதிகளோ ஒரே நேரத்தில் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். உங்களுக்கு வாழ்நாளில் நிச்சயமாக ஒரு முறையாவது டைஃபாய்டு வரும் அல்லது கீழே விழுந்து அடிபட சிறிது வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிகமாக நோய் உங்களை தாக்காது. மகர ராசிக்காரர் பெண்ணாக இருந்தால் கர்ப்ப காலத்திலேயோ குழந்தை பிறப்பிலேயோ சில சிக்கல்கள் ஏற்பட்டு நிச்சயம் நீங்கிவிடும். குடும்பத்தினர் யாருக்கும் உடல் குறைபாடு ஏற்பட்டால் உங்களுடைய மனமும் வெகுவாக பாதிக்கும். விட்டமின் பி, சி நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அமையும். சனி கிரகத்தினுடைய சஞ்சாரம் இருப்பதால் உங்களுக்கு சனிக்கிழமை உகந்த தினமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். யாரையும் எவரையும் குறைத்து மதிப்பிட மாட்டீங்க. இவங்க சின்னவங்க, அவங்க பெரியவங்க அப்படின்ற எண்ணமெல்லாம் உங்ககிட்ட ஒருபோதும் இருந்ததே கிடையாது. எப்பவுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்றதில் குறிக்கோளாக இருப்பவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களை யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஏமாற்றி விடவும் முடியாது என்பதையும் சொல்லியே ஆகணும். அப்படியே ஏமாற்ற நினைத்தாங்கன்னா அவங்களுக்கு
தக்க பதிலடியை உடனடியாக கொடுத்துடுவீங்க. நீங்கள் யார் அப்படின்றத ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய எதிரிகள் புரிந்து கொண்டு உங்ககிட்ட இருந்து தள்ளியே இருப்பாங்க. எதிரியை உடனடியாக தாக்க மாட்டீங்க, நிதானமாக யோசித்து அதன் பிறகு தான் செயல்படுவீங்க. குறிப்பாக ஆடு தாக்குதலுக்கு தயாராவதற்கு முன்பாக பின்னோக்கி சென்று அதிரடியாக ஓடி வந்து தாக்கும். அதுபோல தான் உங்களுடைய இயல்பும் இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பலரை பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு விஷயத்தில் நீங்கள் தோல்வி அடைந்தீங்க அப்படின்னா அதனை அப்போதே மறந்து விட மாட்டீங்க. 6 அல்லது ஒரு 10 மாத காலமாவது தீவிரமாக சிந்தித்து செயல்பட்டு மீண்டும் அதே செயலில் இறங்கி வெற்றி பெறுபவர்களாக இருப்பவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ உடனடியாக முடிக்க வேண்டும் என்று தான் மகர ராசியில் பிறந்த நீங்கள் விரும்புவீங்க. தவறு செய்ய யோசிக்கும் குணமுடையவர்கள் நீங்கள். பழைய சம்பவங்களை மீண்டும் நினைவில் நிறுத்தி யோசிப்பீங்க. உங்களில் ஒரு சிலர் தங்களுடைய செயலுக்காக வருந்தவும் செய்வீங்க. உதாரணமாக, அந்த நேரத்தில் நாம் அவரை எதிர்த்து பேசியிருக்கக்கூடாது அல்லது அவரை அடித்திருக்கக்கூடாது என்று தம்முடைய செயலை நினைத்து வருந்துவீங்க. நேரில் பார்த்தால் அவரிடம் மன்னிப்பும் கேட்டு விடுவீங்க. கடவுள் பக்தி, ஆன்மீக பக்தி, தெய்வ ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு பணம் குவிய மிக பெரும் உதவியாக இருக்கும். மனமுருகி அந்த இறைவனை வேண்டினால் உங்களுக்கு எல்லாமும் நடக்கும். செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை வாழலாம். குறிப்பாக வெங்கடேச பெருமாள், முருகப்பெருமாள் இந்த தெய்வங்களை வணங்கினால் உங்களுக்கு நன்மையே நடக்கும், பணம் குவியும். எந்த திருத்தலங்களுக்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம், உங்களுக்கு நன்மைதான். மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, பணம் குவிய என்ன செய்யணும், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள்.